Hello traders, this is Bhuvaneshwaran. இந்த வாரம் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருக்கும், அதுலயும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். நான் இப்போ நிஃப்டியோட சார்ட்டை வந்து லோட் பண்ணிருக்கேன். 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து புதுசா ஒரு ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது தான். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கு, அதாவது ஒரு நல்ல பீக்ல இருக்கு. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மார்க்கெட் ஒரு நல்ல பீக்ல இருக்கிறப்போ இந்த இடத்துல நிறைய செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல 22,500 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஒவ்வொரு டைமும் ஆக்ட் ஆகிருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து திரும்ப இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி மார்க்கெட் கீழே வருமா, இல்லை இதை பிரேக் பண்ணி ஒரு புது ஹையை வந்து ஃபார்ம் பண்ணுமா, இப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. மார்க்கெட் வந்து எந்த மாதிரி டைரெக்ஷனில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து வச்சுருக்கோம். இதுக்கான இமிடியேட் சப்போர்ட்டுங்கிறது வந்து எதுவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரேஞ்ச் தான், அதாவது 22,400 420லேருந்து 22,370 இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுக்கான இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கலாம். மார்க்கெட் சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா இது வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸ்லேயோ இல்லை ஆல்ரெடி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இடத்துலலாம் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அதோட ஸ்விங்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸ்விங்கோட ஹை, ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹையை வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் அதோட லோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்கோட லோ வந்து சப்போர்ட்டாகவும் வச்சுப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம எந்த ஸ்விங்குமே நமக்கு இல்லை, சரியா, இந்த கேண்டில் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிபனோக்கியோட எக்ஸ்டென்ஷன் டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது ரீசெண்டாக இருக்கிற ஸ்விங்கோட லோ இதை கனெக்ட் பண்ணுறேன், அடுத்து இந்த ஹை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லோ. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு எது வந்து அடுத்த மார்க்கெட் சப்போஸ் இப்போ எந்த இடத்துக்கிட்ட இருக்குது பாருங்கள், 0.5க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ரேஞ்சில், ஓகேவா. ஸோ அப்போது இந்த 1 இருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வந்து நியராக எதுக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,660 கிட்ட இருக்குது, ஓகேவா. ஸோ இது இந்த ரேஞ்சுங்கிறது வந்து எனக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது, சரியா. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 22,660லேருந்து 665 இதை வந்து ஒரு ரேஞ்ச் மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் இந்த இடத்துல நம்ம புதுசாக இது வரைக்கும் நம்ம ஃபிபனோக்கியோட எக்ஸ்டென்ஷன் டூலை யூஸ் பண்ணதே இல்லையே, ஏன் இப்போ யூஸ் பண்ணோன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஏதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்விங்கோட ஹை என்ன இருக்குது, லோ என்ன இருக்குது, பக்கத்தில் எந்த ஸ்விங் இருக்குது, ப்ரைட் நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஹைங்கிறது ஒன்றுமே இல்லை. ஏன்னா இப்போவே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இந்த ஸ்விங்கோட ஹைங்கிறது வந்து இது எதுவும் வைக்கல. ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷருங்கிறது வந்து இங்கே வந்துருச்சு. அதனால் இதை வந்து ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்க முடியாது, சரியா. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ஒரு நல்ல பிரேக் வச்சுது அப்படின்னா மேக்ஸிமம் இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைனா இந்த இடத்துக்கிட்ட போணுச்சு அப்படின்னா இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இங்கே போகிறப்போ ஏதாவது ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, இல்லை பியரிஷ்கான பேட்டர்ன் ஏதாவது ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸோ இல்லை ரிஸ்க்கை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ஷார்ட் சைட் போகிறது கூட ட்ரை பண்ணலாம், இல்லைனா ஒரு ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணலாம், சரியா. இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதே போல் இப்போ ஏன் நான் 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டை பாருங்கள், யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு, அதாவது 1% மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல் கிஃப்ட் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக அது முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 22,674 கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு, சரியா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. ஆனால் நீங்கள் யூரோப்பியன் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, நெகட்டிவில் வந்து முடிஞ்சிருக்கு, சரியா. அதனால் நம்மளால் மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகுதா டவுனில் ஓப்பன் ஆக போகுதா கிளியராக சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம மோஸ்ட்லி யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் பார்க்குறோம். அப்படிங்கிறப்போ மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ்ங்கிறது வந்து இருக்குது. ஸோ நாளைக்கு மார்னிங் ஒரு வாட்டி வாட்ச் பண்ணுங்கள், கிஃப்ட் நிஃப்டி வந்து எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி 1 hour டைம் ஃப்ரேம் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, 22,600க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் அப்சைடு போணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல 22,660 கிட்ட வரப்போ ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து 22,520 கிட்ட இருக்குது. இப்போ 400 இந்த ரேஞ்சுங்கிறது வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டு, அதாவது சப்போர்ட்டுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இமிடியேட் சப்போர்ட் ஏதாவது சொல்லுங்கள் அப்படிங்கிங்கன்னா இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட் இதுக்கு கீழே வந்து க்ளோசிங் வைக்கவே இல்லை, லாஸ்ட் ட்ரேடிங்கில் வந்து இதுக்கு கீழே க்ளோசிங் வைக்கவே இல்லை. அப்படிங்கிறப்போ 22,470 இது வந்து 1 hour கேண்டில் பார்த்துக்கோங்க, சரியா. இதுக்கு வந்து ஒரு இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரியா. மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது.
இதுக்கு கீழே க்ளோசிங் வச்சுன்னா ஃபர்தராக இதை நோக்கி வரும். ஆனால் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதே கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த டைரக்ஷன் நோக்கி போகும். சரியா, மார்க்கெட் எந்த மாதிரி ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் வச்சுக்கோங்க. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது 22,640 650 கிட்ட ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ஸ்லைட்டாக மேலே போயிட்டு இது ரெசிஸ்டன்ஸ்னு நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சரியா, ஸோ இந்த இடத்துல 2 நாளைக்கு முன்னாடியே அதாவது தேர்ஸ்டேவே அதுதான் நடந்துச்சு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்சது வெட்னஸ்டே இங்கே முடிஞ்சது நல்ல கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம். அதனால் ப்ராஃபிட் புக்கிங் நடந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா திரும்ப கீழே வந்துருச்சு. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தாலும் சரி, நம்ம குளோபல் மார்க்கெட்டை செக் பண்ணி பார்க்குறப்பையும் சரி, மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே போல் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அதே போல் நம்ம சிபிஆரை வந்து பிளாட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு வந்து வீக்கோட ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நம்ம மந்த்லி சிபிஆரை வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல மந்த்லி சிபிஆரை வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி சிபிஆருக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் சிபிஆரோட R1 ஓகேவா, மந்த்லி சிபிஆரோட R1 வந்து கரெக்டாக நம்ம பிளாட் பண்ண அந்த ரெசிஸ்டன்ஸ் 1 சரியா, இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து நம்ம பிளாட் பண்ண அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு நேராகவே இருக்குது பாருங்கள். நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணது வந்து அந்த ஃபிபோனாக்கியோட எக்ஸ்டென்ஷன் டூலை வந்து யூஸ் பண்ணி, ஆனால் கரெக்டாக அதுக்கு நேராகவே இந்த R1 இருக்குது. சரியா, அப்போது இதை வந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நமக்கு இங்கே டபுள் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. சரியா, அப்போது இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் போகிறப்போ ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தாலும் வரலாம். இதை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக நல்ல மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகேவா, ஸோ இதையும் நம்ம நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்லாவே தெரியுது மார்க்கெட்டோட ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்டுங்கிறது வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. சரியா, அப்போது எப்போல்லாம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதாவது லாங் சைடு போக ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து எடுத்த உடனே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அப்படிங்கிறதுக்காக அவசரப்பட்டு திரும்ப வந்து கால் சைடு போயிட வேண்டாம். ஏன்னா கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு காலோட ப்ரீமியம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். சரியா, ப்ரீமியம் ரொம்ப ஹையாக இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு வரும்னா, அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்டர் ஆகும்போது மார்க்கெட் கொஞ்சம் வந்து அப்படியே ஸ்லைட்டாக கொஞ்சம் நின்னாலே போதும், இல்லைனா ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் ட்ரேட் ஆனாலே போதும், உங்களோட ப்ரீமியம் எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ப்ரீமியம் எப்படி கால்குலேட் பண்ணணும், அந்த ப்ரீமியம் பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரீமியம் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும், எப்போ நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ட்ரேடிங் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு கீழே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ இந்த இடத்த பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரா பண்ணது தான். சரியா, இதுக்கு முன்னாடி ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்த பாருங்கள். ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் பண்ணி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா, இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கேயும் சப்போர்ட்டு, நெக்ஸ்ட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட். இதை வந்து நம்ம முன்னாடி வந்து சொல்லியிருந்தோம். இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட தான் மார்க்கெட் இருக்குது. சரியா, ஸோ அப்போது இதுக்கிட்ட வரப்போ சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து மேலே போகும் சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா. ஆனால் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, அப்போது திரும்ப எப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட மார்க்கெட் வருதோ அப்போல்லாம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ்ங்கிறது வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை கிட்ட இருக்குது. அதாவது பேங்க் நிஃப்டியோட ரீசெண்ட் ஹை, அதாவது ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது வந்து 635 கிட்ட இருக்குது. அதாவது இந்த ரேஞ்ச் ஓகேவா, 635 இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஹை. சரியா, இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுமா பிரேக் பண்ணாதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஹைங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா, ஸோ இதை இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இதை வந்து நோட் பண்ணி தான் இந்த ஹை வந்து வச்சுருக்கேன். இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆல் டைம் ஹை. அது மார்க்கெட் இப்போது கிட்டக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆல் டைம் ஹை கிட்ட. இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே இறங்குனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட், அதாவது 48,365. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 hour கேண்டலில் மேஜர் சப்போர்ட்டாக வந்து இருக்கும். சரியா, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் பாருங்கள் ஆல்ரெடி இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. சரியா, இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் ஃபஸ்ட்டு டைம் பாருங்கள் இதை டச் பண்ணிவிட்டு அகைன் இந்த இடத்துலேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகிருக்கு. மார்க்கெட் கீழே வந்தது, அதுக்கப்புறம் இதையும் பிரேக் பண்ணி நல்லா மேலே போயிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து ஏற்கனவே நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு 48,250ங்கிற இந்த ரேஞ்ச் வந்து. ஸோ இது வந்து திரும்ப பிரேக் ஆனது. இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்தும் அதுக்கப்புறம் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி மேலே போனதுனால தான் பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் வந்து இவ்வளோ தூரம் பெரிய கேண்டலாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா இதில் வந்து செல்லர்ஸ் வச்சு இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கும். சரி, மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆணுச்சு அப்படின்னா திரும்ப பார்த்தீங்கன்னா கீழே இறங்குனுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இல்லை இதையும் பிரேக் பண்ணால் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல்ஸ். ஓகேவா, இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேண்டலோட லோ கிட்ட இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க.
அதாவது 250. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 365, ரெண்டாவது சப்போர்ட் வந்து 265 கூட வச்சுக்கலாம். சரியா? ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சிபிஆரை வந்து பிளாட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து மந்த்லி சிபிஆர் தான் பிளாட் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், சிபிஆருக்கு மேலே தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த R1 வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. அகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப மேலே போனப்பையும் R1 வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த R1ஐயும் பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே க்ளோசிங் வச்சிடுச்சு. சரியா? அப்போது இனிமேல் மார்க்கெட் கீழே இறங்கினாலும் இந்த R1ங்கிறது வந்து இனிமேல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம இந்த ரேஞ்சு சொன்னோம். இதுக்கு தாண்டி போகுது அப்படின்னா இதோ பாருங்கள், ப்ரீவியஸ் மந்தோட அந்த R2, ஓகேவா, இந்த சிபிஆரோட R2 இருக்கு இல்லையா, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக கூட ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா? இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்போது நமக்கு இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பாயிண்ட் 48,360 வந்து இமிடியேட் சப்போர்ட்டு, இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 48,635. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 770 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் சப்போர்ட்டை இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 265 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ இந்த ரெண்டு லெவலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியும் நாளைக்கு மார்னிங் எந்த மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.